ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முகலாயர்களுடைய கட்டிடக்கலை எந்த இடத்துல இருக்குது, அதை கட்டினது யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பாபர் அவர் தான் முகலாய ஆட்சியில் முதல் பேரரசர் இல்லையா. பாபருடைய கட்டின கட்டிடம் எங்கே இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது காபுல் மசூதி பானிபட்டில் இருக்குது. அதே மாதிரி ஜிம்மா மசூதி இது சம்பலில் இருக்குது. அதுக்கடுத்து உமாயூன் எதை கட்டினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தின்பன அரண்மனை இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கோட்டை நகரத்தில் இருக்குது. அதே மாதிரி பதேகாபாத் அரண்மனை இது பஞ்சாபில் இருக்குது. அடுத்து ஷெர்ஷா இவர் கட்டின கட்டிடங்கள் ஆப்கானிய அரசர். இவர் முகலாய பேரரசர் கிடையாது, நடுவில் ஷூர் வம்ச ஆட்சி வருது. இவர் ஆப்கானிய நாட்டை சேர்ந்தவர். ஹுமாயூனுடைய திறமையின்மை காரணமாக இவர் நடுவில் வந்துடுறாரு. இந்த ஷெர்ஷா கட்டின கட்டிடம் என்ன அப்படின்னா ஷெர்ஷா மசூதி கட்டுறாரு. இது சசாரமில் இருக்குது. அதே மாதிரி புராண கிலா இது டெல்லியில் இருக்குது. அதுக்கடுத்து அக்பர், எல்லாரையும் விட அக்பர் நிறைய கட்டியிருக்காரு. ஹுமாயூன் மசூதி, அக்பருடைய அப்பா ஹுமாயூன் இல்லையா, அதனால் அவருடைய மசூதியை டெல்லியில் கட்டுறாரு. ஆக்ரா கோட்டை ஆக்ராவில் கட்டுறாரு. புலந்தர் வாசா ஆக்ராவில் இருக்குது. சிக்கந்தர் சமாதி சிக்கந்தரால் இருக்குது. அதுக்கடுத்து லாகூர் கோட்டை லாகூரில் இருக்குது. ஜோதிபாய் அரண்மனை பத்தேபூர் சிக்ரியில் இருக்குது. அதுக்கடுத்து ஜஹாங்கீர், அக்பருடைய பையன் ஜஹாங்கீர். இவருடைய கட்டிடம் எங்கே இருக்குது அப்படின்னா இதிமத் உத் தௌலா லாகூரில் இருக்குது. இது சமாதி, இதிமத் உத் தௌலா சமாதி. இந்த சமாதி லாகூரில் இருக்குது. ஷாஜஹான், ஜஹாங்கருடைய பையன் ஷாஜஹான். இவருடைய கட்டிடங்கள் என்னென்ன அப்படின்னா ஆக்ரா, டெல்லி, லாகூர், காபூல், காஷ்மீர். இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முஸ்லிம்பூர். அதுக்கடுத்து ஆஜ்மீர், அகமதாபாத் இது டெல்லியில் கட்டியிருக்காரு. முத்து மசூதி ஆக்ராவில் இருக்குது. ஜிம்மா மசூதி, தாஜ்மஹால் இது எல்லாமே முத்து மசூதி, ஜிம்மா மசூதி, தாஜ்மஹால் இது எல்லாமே ஆக்ராவில் இருக்குது. ஷாஜஹானுடைய பையன் அவுரங்கசீப், இவர் பாதுஷாஜி மசூதி கட்டியிருக்காரு. பிபிகா முக்பாரா கட்டியிருக்காரு. இது லாகூரில் அவுரங்காபாத்தில் இருக்குது. இது வரைக்கும் முஸ்லீம் அரசர்கள் எந்த இடத்துல கட்டிடங்கள் கட்டியிருக்காரு, எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.